நம்ம வீட்டு பாட்டி சமையல் இதை செய்ய போகிற முறை பச்சை துவரம் பருப்பு ரசம் வைக்கலான்னு இருக்கிறேன். அது செய்ய முறை பாருங்கள். துவரம் பருப்பு 3 டீஸ்பூன், இது 4 பேர் சாப்பிட்லாம். இந்த 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 கரண்டி கூடவே போட்டுக்கலாம். இதை எடுத்து ஊற வச்சிடணும். 1 ஹவர் ஊற வைக்கணும். இதை நான் ஊற வச்சு அரைச்சிருக்கிறேன். இவ்வளோ நேரம் ஊறணும். ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். 1 ஹவர் ஊறின பிற்பாடு இப்படி அரைச்சிக்கலாம். கையால் அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறது இல்லைன்றதுனால இது மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். இதை அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். இது மிளகு. 3/4 டீஸ்பூன் ஜீரகம். 3/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இது பொடி பூண்டு தட்டி போடுறதுக்கு. இந்த பொடி பூண்டு. புளி நம்ம ஒரு லெமன், சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன், ஊற வச்சுருக்கிறேன். புளி, பெருங்காயம். நாங்கள் ஒரு தக்காளி தான் போடணும், ரொம்ப தக்காளி போடக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி இந்த ரசத்துக்கு தேவையான பொருள். பருப்பு புளியை கரைச்சிட்டு சொல்கிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டுனா இப்போ எண்ணெய் ஊற்றலான்னு இருக்கிறேன். இது ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, நமக்கு மீடியமாக தேவைன்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். கடாய் காயிட்டோம். தேவைன்ற எண்ணெய் இது ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினா போதும், ரொம்ப வேணாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட போகிறேன். இந்த ரசம் எதுக்குன்னு சொன்னால், உடம்பு குழந்தைங்களுக்கு ஒரு காசெல்லாம் இருக்குது, ஜிலு ஜிலுன்னு காற்று வருது. இந்த ரசம் சாப்பிட்டோம்னா உடம்பு அந்த சுறுசுறுப்பு இருக்கும். உடம்புக்கு நமக்கு அந்த ஜுரம் அடிக்கிறது, ஹீட்டு இதெல்லாம் நமக்கு குறையும். 1/4 கரண்டி ஜீரகம் போடுறேன். 1/4 கரண்டி ஜீரகம். ஒரு பிஞ்சு வெந்தயம். ரசத்துக்கு எப்பயுமே இந்த வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். கடுகு பொரியட்டும். மூணு மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 மிளகா, காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்க்குறேன். ஒரு மருந்து குழம்பு மாதிரி தான் இது. ஜுரத்துக்கோ, உடம்பு சுறுசுறுப்பாக இல்லை மந்தமாக இருக்குது, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரின்னு சொன்னால் இந்த ரசம் சாப்பிடும்போது சுட சுட ஊற்றி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இதோ நுணுக்காந்துட்டு இந்த மாதிரி நுணுக்கினா போதுமானது. ரொம்ப மசியாக வேணாம், இந்த மாதிரி நுணுக்கணும் இந்த ரசத்துக்கு. இந்த இது மஞ்சாத்தூள் நம்ம 1/4 கரண்டி, ஒரு 1/2 கரண்டி எடுத்துக்கலாம். பெருங்காயம் நம்ம ஒரு 1/4 கரண்டி போட்டுக்கிறோம் எண்ணெயில். ஒரே ஒரு புளி வச்சுக்கோங்களேன், அதை கரைச்சிட்டோம் நம்ம தக்காளியில். ரசம் கொதி வருது. இப்படி தான் ரசம் இருக்கணும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடிடலாம். இப்போது இந்த தண்ணியை ஊற்றிட்டோம்னா அந்த கொதி அடங்கிடும். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலப்படாக ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஜுரத்துக்கு இதை ஊற்றி சாப்பிடும் போது சுட சுட சாதத்தில் இது நல்லா பிசைஞ்சு குழந்தைங்க நல்லா தளர ஊற்றி ஊட்டினோம்னா அந்த ஜுரமும் குழந்தைங்களுக்கும் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், ஜுரமும் விடும். பெரியவங்களுக்கும் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இந்த ரசம் பச்சை துவரம் பருப்பு ரசம் சாப்பிட்டு பார்த்து
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.